You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அந்த பர்த்டே விலாக் வந்து என்ன யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வருந்திருப்பா. நான் வந்து பைக்கில் போவேன்ல, அவள் கூட தான் போவேன். அவள் நேம் வந்து சந்தோஷினி. ஸோ நான் சந்தோன்னு கூப்பிடுவேன். அவளுக்கு வந்து பர்த்டே, அவளோட பர்த்டே விலாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து கமெண்ட்ல சந்துக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. பர்த்டே விஷ் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களாம் என் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு அவங்க போய் விட்டுருவேன். தென் வந்து காலையிலே வந்து கோயிலுக்கு போயிடலாம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தா. ஸோ வந்து வடபழனி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். வடபழனி கோவில் விலாகே வந்து நான் தனியாக ஸ்ப்ரெட்டாக போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் வந்து மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க அந்த கோவில் விலாகை. தென் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. இது என்னென்ன நடந்தது லைனா பார்ப்போம் வாங்க. கொடுக்கல. நான் வந்து பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்து ஒரு வழியா வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தென் வந்து நாங்க பஸ்ல தான் போனோம் ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்ல இருந்து மெட்ரோ கிடையாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் மெட்ரோ போனோம். போற வழியில யானைகள்லாம் இருந்துச்சு. இது வந்து பொம்மை யானை, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த அந்த ரியல் எலிஃபென்ட்டே கொண்டு வருவாங்க. இப்போ வரைக்குமே கேரளா சைடில் ரியல் எலிஃபென்ட் கொண்டு வராங்க. பட் வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்து ரியல்லாம் இல்லை. எல்லாமே அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக வந்துருச்சு. வாழ்க்கையே அப்படிதான் ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் போல் போகிற போக்க பார்த்தா. ஒரு வழியாக வந்து நாங்கள் கோவில்கிட்டேயுமே வந்து போய் இறங்கிட்டோம். கோவில் வந்து ஏதோ லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்ற மாதிரி அட்ரஸையுமே நாங்கள் கேட்டுட்டோம். ஒரு வழியாக அட்ரஸை கேட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியணும்ல, எங்களுக்கு போகவும் தெரியல. எனக்கு நான் வளர்ந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமு. குழந்தையில என்னோட சிறு பிள்ளையில என்னோட தந்தை தாய் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. போகிற வழியில் என்னோட சூரிய பகவான் வந்து என்னோட எனர்ஜியெல்லாம் குடிச்சிட்டாரு. ஸோ வந்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸை போட்டோம். ஒரு கரும்பு ஜூஸை போட்டுட்டு தென் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெயிலுமே காஃபி குடிக்கிறீங்க. யார் சாமி நீங்களான்றதை இருக்கீங்க. அப்படி காஃபி குடிக்கிறவங்களா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கரும்பு ஜூஸை போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புற வழி பார்த்தா நார்மல் ஹவுஸ் தான் இருக்குது. தென் வந்து அந்த ஹவுஸ்க்குள்ளே அந்த கோவிலுன்ற மாதிரி இருக்குது. நம்ம நினைப்போம் தினமும் இவங்கலாம் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கிட்டே இருக்கவங்க யாருக்குமே வந்து அந்த கோயில் இதை பற்றி அவ்வளோ தெரியாது. பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்தே அங்கே போய் 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 பழகிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நானுமே வந்து அப்படிதான் ஒரு கோவில்கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்கனால எனக்கு வந்து அவ்வளோவா பெருசாக தெரியாது. அது இல்லாதவங்களுக்கு தான் அருமை தெரியும். நிறைய பேர் வந்து டைலாக்காக சொல்லுவீங்க. அது கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான ஒரு டைலாக். கோவில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எதுனே தெரியல. நாங்கள் சுற்றி சுற்றி கோயிலே ஒரு சுற்றிட்டோம் வெளியே. அப்புறம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய கடைகள்லாம் நேராக இருந்தது. அப்போ இதுதான்டா ஃப்ரண்ட்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி ஒரு வழியாக செருப்பெல்லாம் அவுத்து விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டி கிட்ட வந்தோம். அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு வந்து பூவு அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போனோம். அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கி பூ இந்த பூ வேணுமா அந்த பூ வேணுமா அப்படிலாம் அந்த ஆண்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 500 கொடுத்துருந்தோம். சேஞ்ச் இல்லைன்னு கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்ககிட்ட இருக்க காசெல்லாம் பொறுக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு தென் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகணும். நீங்கள் போடுங்க வடபழனி முருகர் கோவில். நிறைய பேர் வந்து இப்போ முருகர் பக்தர் ஆகிட்டீங்க போல. ஃபுல்லாகவே கோவில் என்னைக்கு போனாலுமே கூட்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. முருகர் வரை பவர் ஆகிட்டாரு போல போகிற போக்க பார்த்தா. தென் வந்து இங்கே அர்ச்சனைக்கு 5 ரூபாய் இதுக்கு டிக்கெட் அப்படி இப்படின்னு நம்ம வந்து 50 ரூபாய் டிக்கெட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டோம். டிக்கெட் எடுக்க போயிட்டு உள்ளே போனால் உள்ளே தான் வச்சாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. கோவில் உள்ள நாங்கள் போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சாமியை கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கும்பிட்டுட்டு இருந்தோம். உங்க ஒரு அங்கிள் சீக்கிரம் வாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கோவில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கோவில் சுற்றி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த பக்கம் கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஒரு லைன் போகுது. இது வந்து ஃப்ரீ லைனு. நம்ம ஃப்ரீயாக இப்படி ஏறி பார்த்துட்டு போயிடலாம். இந்த பக்கம் வந்து 50 ருபீஸ் டோக்கன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம தான் வந்து டோக்கன் எடுத்துட்டோமே, நம்ம டோக்கன் இதுலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வந்து டோக்கன் சைடில் போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க கிட்ட கொடுத்தா அந்த டோக்கன் அவங்க கிழிச்சிட்டாங்க. கிழிச்சிட்டு நாங்களும் உள்ளே போனால் அங்கே தான்டா வச்சான் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நாங்கள் போனது வந்து வியாழக்கிழமை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 1 hour ஆல்மோஸ்ட் வந்து அந்த அபிஷேகம் நடக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே நம்ம இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் வந்து அந்த 1 hour அபிஷேகம் அவ்வளோதான். உள்ளே வந்து உட்காந்தாச்சு. 1 hour நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம். 1 hour கழிச்சு தான் வந்து நம்மளை உள்ளே விடுவாங்க. அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பாட்டே மூடி வளைச்சு எடுக்க ஆரம்பிச்சேன். வேர்த்து வேற போகுது ஒரு பக்கம் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பின்னாடி ஒரு அங்கிள் ஆண்டி அப்படியே அவ்வளோ பின்னாடியுமே கூட்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். புலம்பிட்டு அப்புறம் வா நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி நான் கீழே உட்காந்துட்டேன். வேற இவ கையை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா. மோதிரத்தெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. நானுமே வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த கவரெல்லாம் வேற வாங்கிட்டு அவ்வளோதான் அந்த லைன்லேயே நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. உட்காந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். எங்கள் அர்ச்சனை டிக்கெட் எல்லாமே எங்கள் கையிலே தான் இருந்தது. நான் சொன்னேன் நம்ம ஒழுங்காக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு லாஸ்ட் சாமியை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இவங்களை பார்த்துட்டு தான் நம்ம எல்லாரையும் பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருந்தா. ஒரு குட்டி பாப்பா வேற அங்கே இருந்துச்சு. அந்த பாப்பாக்கும் வந்து அன்னைக்கு பர்த்டேவான். பார்த்தா பையன் மட்டும் இருந்துச்சு. நாங்களும் வாடா போடா ஏய் பையன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் வச்சான்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி அவங்க அப்பா ஃபைனலாக சொல்றாரு டா இல்லை டி அப்படின்னு. என்னது டியா யார் வாணி அப்படின்னா அவங்க ஏதோ யாழினி அப்படின்ற மாதிரி அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. பேர் வந்து யாழி சினியா ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு தமிழ் பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக தூய தமிழில் பேர் வைக்கிறாங்க. நம்ம தமிழை வந்து இது மாதிரிலாம் தான் வந்து நம்ம நம்ம வந்து பெருமைப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் வாய்க்கு வராமல் வைக்கிறீங்க. அது ஓகே தான். பட் வந்து தூய தமிழை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நம்மளோட இதை பற்றி தெரிய வரும். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து எங்களுக்கு விட்டுட்டாங்க. 12 மணி ஆயிடுச்சு. உட்காந்து இவங்க இந்த பாப்பா கூட விளையாடிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது விட்டதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி வந்து சீரியஸாக சொல்லுது. இப்போ நார்மலாக நம்ம சிறுவாபுரிலாம் போனோம்னா பார்க்கறதுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வடபழனி அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் நின்று நம்ம சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல தரிசனம் கிடைத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அங்கே சாமியை பார்த்துட்டு பூ மட்டும்தான் அங்கே வாங்கிக்கிறாங்க. பூ அங்கே வாங்கிட்டு இந்த சைடு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அர்ச்சனைலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. அர்ச்சனை வந்து அந்த சைடு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அர்ச்சனை பண்ண மாட்டிங்கன்னா ஓகே நாங்கள் அந்த சைடு போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பி சரி ஓகே அர்ச்சனை டோக்கன் வந்து 5 rupees தான். எங்கே அர்ச்சனை பண்ணாங்க அது ஆப்போசிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே இன்னொன்று என்னன்னா அர்ச்சனைக்காக வந்து நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த நிறைய பேர் நிற்கிறவங்க எப்படின்னா வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சணை போடணுமா அவங்களுக்கு கம்பல்சரி. ஒரு இவ வந்து நாங்கள் செல்லு தேடி பார்த்தோம். இல்லை சரி 5 rupees போடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க 10 rupeesக்கு மேலே தான் போடணும் என்றைக்குமே. ஏன்னா வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் நின்று பண்ணி பண்ணுறோம். அதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தான் போடணும். இப்படி சும்மாலாம் இதுவாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே உங்கள் மனசை நாங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுத்தணும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். உங்கள் மனசை நாங்கள் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுவும் நம்ம நான் யோசிப்பேன் இவங்களுக்கு சேலரின்னு ஒன்று தராங்க அப்புறம் எதுக்கு நம்ம இதை போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். சேலரி இல்லாதவங்க ஓகே. சேலரி இல்லாதவங்கன்னு கிடையாது. இப்போ நம்ம கடவுளுக்காக ஏதோ நம்ம பர்சனலாக செய்கிறோம் அது வேற கதை. இது மாதிரி வந்து பொருள்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அதெல்லாம் வேற விஷயம். இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் நிறைய அமௌண்ட் வந்து இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு கொடுக்குறது ரோட்டில் கஷ்டப்படுறவங்க எழுந்து நிற்க முடியாமல் வயசானவங்கலாம் இருக்காங்க. வயசான காலத்தில் கை கால் நல்லா இருந்துமே வேலை செய்ய முடியாது. யாராலையுமே வேலை செய்ய முடியாது. ஸோ வந்து அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி இருக்க பசங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேனே உனக்கு நாங்கள் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே போயிட்டுருக்கு. ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஒரு பக்கம் போனாலுமே ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே. எனக்கு தெரிஞ்சு நிறைய கோவில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறைய பெயிண்ட் அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் இது பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. அதான் நம்ம எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஏன் இந்து கோவில் மட்டும் அண்டர் கவர்மெண்ட்டில் வச்சு ரன் பண்ணுது? ஏன் கிறிஸ்டின்ஸ் சர்ச் இருக்குது மசூதி இருக்குது இதெல்லாம் ஏன் வந்து அவங்க வந்து அண்டராக வச்சு இது பண்ணல அப்படின்றது வந்து எனக்குமே டவுட்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் சீரியஸாக செம்ம வெயில் நிற்க கூட முடியல. நாங்கள் 12 மணிக்கு சாமியை உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து சுற்றி பார்க்கும்போது காலெல்லாம் சுட ஆரம்பிச்சு. இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கேருந்து இங்கே ஓடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லிப்பர்லாம் இல்லாமல். கோவிலுக்குலாம் போவேன் பட் மார்னிங் ஒரு 11க்கு முன்னாடி அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் டைம் மாதிரி போவோம். அப்போல்லாம் வந்து நமக்கு கால்லாம் சுடாது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பட் வந்து எனக்கு கால் ரொம்ப அப்படியே சுட ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம். ஸோ வெளியே வந்து அந்த கோவில் ஸ்டாச்சுவில் வந்து அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிக்கும் போது நேராக போனால் மெயின் ரோடு வருமா இப்படி போனால் மெயின் ரோடு வருமா அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ சொன்னா இப்போ பிரிட்ஜ் வந்து இங்கே ஏறுது அப்போ நம்ம இப்படி தான் வந்தோம் அப்படி தான் வந்து ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டா எனக்கு ஒன்றும் புரியல. உனக்குள்ளே இவ்வளோ மூலையா இப்படி எப்படி ஸ்கெட்ச் போட்டா அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன் அவகிட்ட. அதுக்கு அவள் சொன்னா கொஞ்சம் மூலம் தான் இதெல்லாம் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் அப்படி எதில் போயிட்டோம்னா நாங்கள் மெட்ரோலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மெட்ரோக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வடபழனி மெட்ரோ வந்து ரொம்ப ஒன்றும் இதுவாலாம் இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி மெட்ரோக்கு வந்து நடந்துட்டு இருந்தோம். அதுவுமே கொஞ்சம் கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது. மெட்ரோவில் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங்க்கு வந்து 60 rupees per head. நான் யோசிச்சேன்
இதுக்கு நான் வந்து பஸ்ல ஃப்ரீயா போயிருப்பேன். அப்படி இல்லன்னா வந்து நார்மல் ட்ரெயின் டிக்கெட்டே ரூ. 5 ரூ. 10 தான். வெயில் அடிக்கிற அடியில வந்து அவளோட ஷால் எடுத்து நான் தலையில போட்டுருக்கேன். என் ஷால் வந்து இப்படி ப்ராப்பரா போட்டுருக்கனால அவ ஷால் எடுத்து நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். மெட்ரோல போயிட்டு லிஃப்ட்டுக்காக நின்னுட்டு இருந்தேன். லிஃப்ட்டுக்காக போனதுக்கப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துருவேன். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நீ போ நான் டிக்கெட் ஸ்கேன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நாங்க ஒரு வாட்டி வந்து டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ண தெரியாம ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுலயே வந்து Paytmலயே வந்து மெட்ரோ டிக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்லாம் இருக்கு. மேல போய் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணா மெட்ரோ டிக்கெட் எடுத்துக்கலாம். ஃப்ரம் டூ எங்கேருந்து எங்க அப்படின்றது எத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வந்துரும். அதுக்கும் இல்லாம மெட்ரோல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு டிக்கெட் எடுத்தா 2 ஹவர்ஸ் வந்து அந்த டிக்கெட் வந்து வேலிடிட்டியாம். நீங்க வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஜாலியா இப்படி போயிட்டு இப்படி வாங்க, இப்படி போயிட்டு இப்படி வாங்கன்ற மாதிரி இருந்தது. ஜாலியா இருக்கே அப்புறமேட்டு இந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே நினைச்சுக்கிட்டேன். நானே நினைச்சுக்கிட்டு ஒரு வழியா வந்து டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி போய் இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு வேற ஒரு பக்கம் டவுட்டு. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ட்ரெயின் இந்த சைடு வருமா? அந்த சைடு வருமா? இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன். டைரக்ஷன் மாத்திக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் 10 வாட்டி கேட்டுக்கிட்டேன். அந்த பக்கம்லாம் ட்ரெயின் வந்து இந்த பக்கம் வரல. நீ அதனால உண்மையை சொல்லு. மாத்திக்கிட்டு எங்கேயாவது என்ன கூட்டிட்டு போறியா? அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அவ சொன்னா, "ஏய் கரெக்ட்டா தான் கூட்டிட்டு போறீங்க. உயிரை வாங்குறேன்" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை நான் நம்பி ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேன். பார்த்தா 4 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துரும், 3 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு வாட்டி நான் மெட்ரோல போகும்போது ஏதோ மகளிர் அப்பெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி அப்பெல்லாம் எங்கன்னே தெரியல. மெட்ரோல கேர்ள்ஸ்க்கு இருக்கா இல்லையானோ எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் நின்னுட்டு ட்ரெயின் ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஏதோ ஒட்டி ஒட்டி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ட்ரெயின் கீழ போம்போது என்ன தெரியுதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இந்த ட்ரெயின் கீழயே போகாத இது அப்வர்ட் ட்ரெயினா ரொம்ப பல்ப் வாங்கிட்டேன். சரி ஓகே ஒரு வழியா வந்து நம்ம பல்ப் வாங்கி முடிச்சுட்டோம். கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சேன். கிளம்பி கீழ போம்போது அவுட்டிங்க்குமே வந்து மெட்ரோ கார்டு வந்து அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீழ போவோம் அப்படின்ட்டு. எங்க பார்த்தாலும் ஒரே ப்ரமோஷன் தான் போல. எல்லாத்துலயுமே வந்து ஆடா போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கே சிரிப்பு தான் வருது. ஃபுல்லாவே வந்து சாக்லேட் அது இதுன்னு சொல்லி ஆடா போட்டு வச்சு இவ்ளோ ப்ரமோஷன் பண்ணி என்னதான் பண்ண போறானுங்கன்னு தெரியல. என்னதான் பண்ண போறாங்கன்னா, அவ்ளோ பணத்த ஃபுல்லா உஷார் பண்றானுங்க எல்லாரும். ஏதோ ஒண்ணு ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கீழ போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு ஜாலியா வெளிய போக ஆரம்பிச்சுட்டோம். வெளிய போயிட்டு மெட்ரோலேருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் ஏறி ஒரு பக்கம் எங்க வீட்ல இருந்து வேற கால் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடைக்கு போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அவ வேற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. சரி ஓகே நான் வந்து என் வீட்டுக்கு வெளிய போறேன். நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து ரிலீஃப் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம். முதல்ல இந்த மெட்ரோல இருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான். இங்க இருந்து அப்படியே இது சேம்பிட்டி உள்ள இருந்தே கனெக்ட் ஆகுது. சரி ஓகே சேம்பிட்டி உள்ள இருந்தானே கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு இது பேர் அவளுக்கு ஒரு நம்ம வந்து வெளியே போயிட்டு இருந்தோம். வெளியே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆச்சு. நைட்டு 10 மணிக்கு அண்ணாக்கு ஏதாவது கேக் எதாவது கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவருமே வந்து எதுவுமே இல்லை லிச்சி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே ஏதோ ஒன்று இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உடனே இந்தாம்மா இந்த கேக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பேமெண்ட் மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே லிச்சியை கொடுங்க. லிச்சியில் வந்து அவர் சந்துன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து எழுத்தை வந்து முத்து முத்தா எழுதி அவர் கையில் கொடுத்துட்டேன். அவருமே வந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் தான். ரொம்ப நேரமா நானும் காத்திருந்தேன். காத்திருந்துன்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் காணும். சரி நான் வீட்டுக்கே போயிட்டு வரேன் நீங்கள் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஜூஸை போட்டுட்டு. கிளம்புனதுக்கு அப்புறம் அண்ணா எத்தியா இல்லையா எத்து வைன்னு அவர் சொன்னார். நான் 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன். நீ வரலனாலும் நான் கேக் எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னாருன்னா, நீ வரலனாலும் வாசல்ல கேக் வச்சுட்டு போனா ஏன் நான் திடீர்னு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு ரெடிலாம் ஆயிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா ஷாப்ல இருந்து அப்படியே வந்தது. ஷாப்பிங்ல இருந்து வீட்டுக்குள்ள இருந்து கூட வரல. தென் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சேன். திரும்பியும் அந்த கடைக்கு அண்ணா எனக்கு கேக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர்ல வாமா வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை எடுத்தாரு. அந்த கேக்க அவரு வெளியவே வச்சிருந்தாரு. ரொம்ப மிக்க நன்றி அண்ணா. நீ போட்ட இப்ப மட்டும் என்ன வெயிட் பண்ண வச்சிருந்தா அவ்வளவுதான் நான் காண்டாயிட்டு இருப்பேன். ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஒரு வழியா அவர் கேக் எடுத்து காட்டினாரு. போதும் போதும் அது எப்படி இருந்தாலும் போதும் நான் கேக்கு வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு எடுத்துன்னு போய் வண்டியில எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சேன். எனக்கு வேற ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா வந்து நாங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு அவ வீட்டுக்கு ஏறி போறோம். அவ அதுக்கு மேல எங்கள வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருக்கா. எனக்கு ஒரே ஃபன்னா போயிடுச்சு. அடி பாவி உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல எங்கள வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவ வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேக்கெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது ப்ரேயர் பண்ணி வேண்டிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். அவ ஆல்ரெடியுமே வந்து ஒரு 2 கேக் என்னமோ வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே இது 3வது கேக்கா வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என் வந்து வந்து விஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்ச நேரம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். பாட்டு பாடிட்டு அவங்க ஃபேமிலிலாம் ஒரே ஹாப்பியா இருந்தாங்க. ஹாப்பியா இருந்தோடனே அவளுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியா வந்து கேக்லாம் வெட்டி உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மாற்றி மாற்றி.
2 கேமரால வேற நீ ஒரு பக்கம் ஃபோட்டோ எடு, நான் ஒரு பக்கம் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துட்டு அவங்க டாடிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கேக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு குடுத்துருந்தேன். அவங்க அப்பா வந்து கேக் எடுத்துட்டு இது பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து அவன் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அடுத்து வந்து எனக்கு ஊட்டுனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டு நான் வந்து எல்லாரையும் என் ஃபோன்லேருந்து வாங்கி அப்படி இப்படின்னு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து "நீங்க சாப்பிட்டு தான் போணும், சாப்பிட்டு தான் போணும்" அப்படின்னு. நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வெளியவே நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இங்க. சாப்பிட்டுட்டு வந்தனால எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போராடிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட போராடி முடிச்சுட்டு ஒரு வழியா வந்து கேக்கெல்லாம் வெட்டி ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. நான் வந்து அவ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன். ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரே ஜாலியா இருந்தது. கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து எங்க வீட்லருந்து கால் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் வந்து ஐஸ்கிரீம் வச்சிருந்தேன் வீட்ல. எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீம் குடுத்துட்டு, நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஒரு 4, 5 ஸ்னாப் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து நம்மள ஒருத்த நிம்மதியா எடிட்டிங் பண்ண விட மாட்றான். அவன் அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒரே நான்சென்ஸா இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.